Life is a tale told by an idiot, full of sound and fury, signifies nothingங்கிறது ஷேக்ஸ்பியரோட மேக்பெத் பிளேயில் வர ஒரு ஃபேமஸான கோட். ரைட், அது சொல்கிறது வந்து என்னென்னா, லைஃபுங்கிறதே ஒரு வாக்கிங் ஷேரோ தான், இதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது இந்த வாழ்க்கைக்கு அப்படிங்கிறது தமிழில் சூன்யவாதம் நிகிலிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிற ஒரு சென்டென்ஸ். ஜி நாகராஜன் அவர் முன்வைக்கிற கதைகள் பெரும்பாலும் இந்த நவீனத்துவத்தோட மனுஷன் போய் முட்டிட்டு நிற்கிற அந்த இடம் இருக்கு இல்லையா, இதுக்கப்புறம் அதில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த கிட்டத்தட்ட இந்த ஷேக்ஸ்பியரோட இந்த வரி சொல்கிறது தான் அவரோட பெரும்பாலான கதைகளில் வரக்கூடிய அந்த தீம். இப்போ என்னோடய பாயிண்டே வந்து நீங்கள் கடைசியாக சொன்னது வந்து ஆரம்பிச்சது. இதுக்கு முன்னாடியும் வந்து ஜி நாகராஜோட கதைகள் திருப்பி வர்றது பாலியல் தொழிலாளிகள், விளிம்பு நிலை மனிதர்கள், கீழ்மட்டத்தில் என்ன இருக்காங்க, அதையே தான் சொல்லி எழுதியிருக்காரு. ஆனால் தமிழ் இலக்கியத்தில் அதுக்கு முன்னாடியும் நிறையா பேர் இதை டச் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அதை தாண்டி இவருக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது, இவருக்கு ஒரு இடம் இருக்குது. ஏன்னா புதுமை பித்தல் ஆரம்பித்தாலே வந்து இந்த பாலியல் தொழிலை பற்றின கதைகள்லாம் வந்துச்சு. அவரோட பொன்னகரம் வந்து அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதே மாதிரி ஜெயகாந்தோட நிறைய கதைகள் வந்து இந்த சமுதாயத்தோட விளிம்பு நிலை மனிதரை பற்றி தான் எழுதியிருக்காரு. ஆனாலும் ஜி நாகராஜன் எந்த இடத்துல தனியாக இருக்காருன்னா, இப்போ பொன்னகரத்துலேயே கூட அந்த அம்மாளு கேரக்டர் போய் 75 பைசாக்காக வீட்டில் தனியாக ஒதுங்கி சம்பாதிச்சுட்டு வந்தான்னா அது அடுத்த வயலில் அவர் ஜஸ்டிஃபை பண்ணுறாரு. அடிபட்டு கால் உடஞ்சி கிடக்கிற புருஷனுக்கு பால் கஞ்சி வர்க்கத்தான் போகிறான், பசி எல்லாம் பசி அப்படின்னு. ஜெயகாந்தனுக்கு அதுலேயும் திருப்பி இந்த ஜஸ்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இந்த மனுஷங்க இப்படி இருக்காங்க, நான் கதையில் கொண்டு வரேன், ஆனால் அவங்க பக்கம் இந்த பக்கம் இப்படி ஒரு நியாயம் இருக்குது, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. ஆனால் ஜி நாகராஜன் கதையில் அந்த மாதிரியான ஒரு நியாயப்படுத்துதல் வந்து எங்கேயுமே இருக்குது. எப்படி நம்ம இப்போ வாழ்கிற வாழ்க்கை நமக்கு இது இயல்பாக இருக்கோ அதே மாதிரி அவங்களோட இயல்பு. ஸோ ஒன் ஆஃப் தி பாசிபிலிட்டி அதை நான் கதையில் காட்டுறேன், அவ்வளோதான் அந்த கதை. அதுக்கு மேலே அது நம்ம என்ன எடுத்துக்கிறோங்கிறதெல்லாம் நம்மளோட தனிப்பட்ட ரீடிங் அண்ட் விருப்பத்தை பொறுத்துன்னு தோணுது. இந்த பர்டிகுலர் கதையில் வந்து யாரோ முட்டாள் சொன்ன கதை, லூஸ் மணிங்கிறது தான் ஒரு மெயின் கேரக்டர். ஸோ பேர்லேயே சொல்லிட்டார், அவன் வந்து லூஸ்ன்னு தான் ட்ரீட் பண்ணுறாங்க. அவன் அடிப்படையில் ஒரு நல்லவனாக இருக்கான். ஊரை விட்டு சின்ன வயசுலேயே ஓடி வந்து பிச்சை எடுத்து பல இடத்துல அடிபட்டு மிதிப்பட்டு எப்படியோ ஒரு தொழிலை கற்றுட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்றான். இன்ஃபேக்ட் ஊரை விட்டு ஓடி வந்ததே அதுக்காக தான். ரொம்ப தற்செயலாக பாக்கியத்தை கல்யாணம் பண்ணிக்கிறான். ஏதோ ஒரு இடத்துல வேலைக்கு போகிற இடத்துல நாகராஜன் ஒரு கேரக்டர், அந்த மெக்கானிக் சொல்கிறான், என் சொந்த காலத்தில் ஒரு பொண்ணு இருக்கா, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு. பார்த்தா ரொம்ப உடனே அட்ராக்டர். ரைட், ஸோ அவ்வளோ மாதிரி அழகியே இல்லை, பார்த்தவொடனே கல்யாணம் பண்ணிக்கிறான். அவள் கெட்டு போனான்னு தெரிஞ்சுமே கல்யாணம் பண்ணிக்கிறான். பட் அதுக்கப்புறம் தான் வந்து அந்த கேரக்டர் எப்படி மாறுதுன்னே அவனுக்கு புரியுது. ரைட், இவன் விருப்பப்படுறது எல்லாரும் வாழ்கிற மாதிரி ஒரு நார்மலான அன்பான வாழ்க்கை, நல்ல மனைவி, ஒரு குழந்தை, அது எல்லாமே கிடைக்கிது. ஆனாலும் வந்து அவனால் வாழ முடியல. ஆரம்பத்தில் வந்து என்னை நீங்கள் ஏற்றுப்பீங்களான்னு கேட்குற வாக்கியம் வந்து எனக்கு தேவையே இல்லை, எனக்கு பணம் தான் முக்கியம். ஜமீன்தார் பையனை வந்து நான் பணத்தால் தோக்கடிக்கணும், அதுக்கு நான் என்ன வேணால் செய்வேன், என் விருப்பப்படி தான் இருப்பேங்கிற மாதிரி தான் அவர் ட்ரீட் பண்ணுறான். ஸோ பரமன் அந்த ரவுடி கேரக்டர் உள்ள வரான். அப்புறம் கடைசியில் கொலையில முடியுது. இவன் கொலை பண்ணுங்கிற பிளான் பண்ணி போகல மணி, ஒரு வாக்குவாதத்தில் அவன் அடித்தோடனே வலி தாங்காமல் டக்குனு கீழே பட்டு குத்திடுறான். ஸோ கதை ஒவ்வொரு பாட்டெல்லாம் நான் விவரிக்க விரும்பல. நைட்டு 37 பக்கத்துக்கு இருக்குது. ஸோ நீங்கள் பொறுமையாக படித்து பார்க்கலாம். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இவ்வளோ நீளமான ஒரு கதையில் நாகராஜன் எழுதியிருக்க விதம். அது ஒரு கொலை அது தற்செயலாக பிளான் பண்ணாமல் கொலை பண்ணவனோட அந்த பதட்டம் கொஞ்சம் கூட குறையாமல் கதை வந்து முன்னாடி பின்னாடி மாறி போகுது. கரண்ட்டாக அவன் என்ன மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணுறான், அவன் என்னென்ன பார்க்குறான், அங்கே தப்பிச்சு ஓடந்தான், என்னெல்லாம் செய்யணுங்கிற யோசிச்சுட்டு அதே சமயத்தில் அவனோட மொத்த வாழ்க்கையுமே வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுவும் மாறி அவர் எழுதுறது வந்து படிக்கும்போது நமக்கு ஈஸியாக இருந்தால் கூட அது அவ்வளோ ஈஸியான கிராஃப்ட்டுன்னு எனக்கு தோணலை. அதுவும் குறிப்பாக வந்து அந்த கொலை செஞ்சு தப்பிக்கிற அந்த பதட்டம் கொஞ்சம் கூட குறையாமல் அதே சமயத்தில் வாழ்க்கையோட ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உள்ளே கொண்டு வந்து பொருத்தமாக அதில் வந்து நினச்சி காட்டுறது, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொன்று வந்து அந்த அவங்க கதையோட கடைசி பதில் வருது இல்லையா, இவன் வந்து தப்பிச்சு எல்லா இடத்துக்கும் ஓடி போய் சாக்கடை எல்லாம் தாண்டி இடத்துல அடிபட்டு கீழே வந்து மயங்கிடுறான் அந்த மயில் பக்கத்தில். அப்போ அவனுக்கு வர்றது வந்து சின்ன வயசில் அவன் ஏறின அந்த ஒரு தென்னை மரம், அது ரொம்ப வினோதமாக ரொம்ப உயரத்தில் வளைஞ்சு அதுக்கப்புறம் செங்குத்தா போய் பாம்பு மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்குது டாப்பில். அதில் ஏணி பறிக்கிறதுக்காக ஏறிடுறான். காற்று ஆடும்போது அவ்வளோ தூரம் ஆடுது. ரைட், யாருமே ஏற முடியாத ஒரு மரம், அதில் ஆனால் அவன் ஏறிட்டான். அதுவே அவனுக்கு வந்து பெரிய சந்தோஷம். ரைட், அப்போ தான் அவனுக்கு இந்த லூஸுங்கிற பட்டமே கிடைக்குது, பார்த்துடா கீழே விழுந்துடாத அப்படின்னு. ஆனால் மற்றவங்க செய்ய முடியாத விஷயத்தை அவன் செஞ்சுட்டாங்க. எனக்கு இதை படிக்கும்போது இந்த வாக்கியமே கிட்டத்தட்ட அந்த மரம் மாதிரி தான் அவனுக்கு தோணுது. அவ்வளோ சீக்கிரம் அவனுக்கு கிடைக்க முடியாத ஒரு விஷயம், எப்படியோ மேலே போயிட்டான். ஆனால் எப்படி அந்த மரத்துலேருந்து அவனால் அந்த இளநியை வந்து படித்து கீழே போட முடியாதுன்னா அங்கேருந்து திருப்பி கீழே வந்தாங்கண்ணா, அவ்வளோ தூரத்துக்கு போயிட்டு அவனால் முடியல.
அழகர் கிட்டத்தட்ட அந்த செவ்வல் நீர் காயமாய் தான் அவனுக்கு. அவ்வளோ தூரம் மேலே போனால் கூட அவனுக்கு அதுவும் கிடைக்கல. அங்கேருந்து வந்து ஜஸ்ட் கம்ஸ் பேக். ரெண்டாவது அந்த மரத்து மேலே அவன் ஏறும்போது தான் தூரத்தில் இருக்கிற அவ்வளோ பசுமையான வயல்கள், தொலைவில் இருக்கிற நீளம், அதுக்கு தாண்டி தூரமாக இருக்க எல்லா குடிசைகளும் எவ்வளோ அமைதியாக இருக்குங்கிறத பார்க்கணும். அதுதான் அவனுக்கு பயங்கர அட்ராக்டிவாக. அதுதான் அவனை அங்கேருந்து ஓட வைக்குது. ஏன்னா ஊரை விட்டு ஓடுறதுக்கு எந்த காரணமும் இல்லை. ஆனால் அதை பார்த்து அப்படி ஒரு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு தான் ஓடுறான். ஆனாலும் கடைசி வரைக்கும் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவனுக்கு கிடைக்கல. ப்ராப்ளி அதுதான் இந்த நவீன தொழில்நுட்பத்தோட சிக்கலும் கூடன்னு தோணுது. அந்த மாதிரி ஒரு இக்கட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுட்டு அவ்வளோதான் லைஃப், இதுக்கு மேலே ஒரு அர்த்தமும் கிடையாது, நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. பர்சனலாக வந்து இந்த மாதிரி கதைகள் மேலே எனக்கு அதனால தான் கொஞ்சம் விளக்கமும் இருக்குது. ஜே அடிக்கடி சொல்லுவார் இல்லையா, அந்த நவீன தொழில்நுட்பத்து வந்து எனக்கு அந்தளவுக்கு ஓப்பானதில்லை, அதில் வந்து தாண்டி தான் வரேன்னு. அது முதல்ல ஆரம்பத்தில் பார்க்கும்போது எனக்கு அது அந்தளவுக்கு ஒன்றும் புரியலன்னு தான் சொல்லணும். உண்மையில அது ஒரு கதை, அந்த மாதிரி எழுதியிருக்காங்க, நல்லா நிறைய பேர் நல்லா எழுதியிருக்காங்களேன்னு. ஆனால் இப்போ நம்ம ஒரு வருஷமாக திருப்பி இந்த மாதிரி கதைகளே படிக்கும்போது அதுக்கும் மற்ற டைப் ஆஃப் கதைகளை படிக்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. ஒரு வரலாற்று தன்மையோட இல்லை மரபோட சம்மந்தப்படுத்தி ஒரு கதை எழுதும்போது அதை நம்மளால் எவ்வளோ தூரம் ரிலேட் பண்ணிக்க முடியுது, அது நமக்கு கொடுக்குற ரீடிங். அதையும் இந்த மாதிரி கதையும் கம்பேர் பண்ணும்போது மேபி பர்சனலாக எனக்கு வந்து இந்த கதைகள் தான் பிடிச்சிருக்கு.